இந்த அரபாவுடைய மைதானத்துல பெரிய ஒரு பாடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சமூகத்துக்கு படிச்சு கொடுத்தா. அதாவது அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யறது, அடுத்தவங்களோட ரத்தத்தை அநியாயமாக ஓட்டுறது, அதே போல எங்களோட அயலவர்களோட அநியாயமாக நடக்கிறது, இந்த மாதிரியான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எச்சரிக்கை செஞ்சுக்கிறோம். அதனால நம்மட வாழ்க்கையில சொல்லுவாங்க, அரபாவுடைய மைதானத்துக்கு வந்துட்டு போற நேரம் எங்களோட வாழ்க்கை பூர்த்தியாக திருத்தப்படும், பூர்த்தியாக எங்களோட பழைய நிலைமைகள் மாற்றப்படும், குரோதங்கள் விரோதங்கள் இந்த இடத்துல களையப்படும், போட்டி பொறாமை வஞ்சகம் இது பழி வாங்குற தன்மை, ஏசுறது பேசுறது, அயலவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் எல்லாமே இந்த இடத்துல என்ன செய்யப்படும், விடுபடும். அரபாவுடைய நாள் எந்த ஒரு அமலும் கிடையாது, அங்க எந்த ஒரு அமலும் அங்க கிடையாது. அரபாவுடைய மைதானத்தில் அமல் இல்லை, என்ன வெறுமனே துஆ இஸ்திக்பாருடைய இடம் தான். துஆவும் இஸ்திக்பாருடைய இடம். அப்ப மனிதன் வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்துக்கும் ஆக பெரிய தௌபாவை பெற்றுட்டு போறக்கூடிய ஒரு இடம் தான் இந்த அரபாவுடைய மைதானமாக இருக்கு.